அனைவருக்கும் அன்பு வணக்கம். கடல் அலைகள், பொன்மணல், புனித யாத்ரீகர்களின் நம்பிக்கை, ராமேஸ்வரம் பள்ளிவாசல் தெரு, இவையெல்லாம் ஒன்று கலந்த உருவம் நீ. என் அன்னையே, ஸ்வர்க்கத்தின் ஆதரவு கரங்களாய் எனக்கு நீ வாய்த்தாய். போர்க்கால நாட்கள் என் நினைவிற்கு வருகின்றன. வாழ்க்கை ஒரு அரைக்குவலாய் அமைந்த கொந்தளிப்பான காலம் அது. கதிரவன் உதிர்ப்பதற்கு பல மணி நேரம் முன்பே எழுந்து நடக்க வேண்டும் வெகு தூரம். கோயில் அடியில் குடியிருந்த ஞானாசிரியரிடம் பாடம் கற்க செல்ல வேண்டும். மீண்டும் அரபு பள்ளிக்கு பல மைல் தூரம். மணல் குன்றுகள் ஏறி இறங்கி புகைவண்டி நிலைய சாலைக்கு சென்று நாளிதழ் கட்டு எடுத்து வந்து அந்த கோயில் நகரத்து மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும். அப்புறம்தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். இரவு படிக்க செல்லும் முன் மாலையில் அப்பாவுடன் வியாபாரம். இந்த சிறுவனின் வேதனைகளை எல்லாம் அன்னையே நீ அடக்கமான வலிமையால் மாற்றினாய். எல்லாம் வல்ல ஆண்டவனிடமிருந்து மட்டுமே தினசரி 5 முறை தொழுது நீ உன் பிள்ளைகளுக்கு வலிமை சேர்த்தாய். தேவைப்பட்டவர்களுடன் உன்னிடம் இருந்த சிறந்தவற்றை நீ பகிர்ந்து கொண்டாய். நீ எப்போதும் கொடுப்பவளாகவே இருந்தாய். இறைவன் மீது வைத்த நம்பிக்கைகளையும் சேர்த்தே எதையும் நீ கொடுத்தாய். எனக்கு 10 வயதாக இருந்தபோது நிகழ்ந்தது நன்றாக நினைவில் நிற்கிறது. ஒரு பௌர்ணமி நாள் இரவு அது. என் உடன் பிறந்தார் பொறாமை கொள்ள நான் உன் மடியில் படுத்திருந்தேன். என் உலகம் உனக்கு மட்டுமே தெரியும் என் அன்னையே. நள்ளிரவில் நான் கண் விழித்தேன். என் முழங்கால் மீது உன் கண்ணீர் துளிப்பட்டு, உன் பிள்ளையின் வேதனை உனக்குத்தானே தெரியும் தாயே. உன் ஆதரவு கரங்கள் என் வேதனையை மென்மையாய் அகற்றின. உன் அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் எனக்கு வலிமை தந்தன. அதை கொண்டே நான் இந்த உலகை அச்சமின்றி எதிர்கொண்டேன். என் அன்னையே, நாம் மீண்டும் சந்திப்போம் அந்த மாபெரும் நியாய தீர்ப்பு நாளில். ஐயா ஏபிஜே அப்துல் கலாமின் வலிமையான வரிகளோடு அவருடைய பிறந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகத்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் மகிழ்வான வணக்கம். இன்று அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாள். இந்நாளில் உலகத்தமிழ் மாணவர்களுக்காக அவரது பிறந்த நாளை கனவை போற்றும் வகையில் இதோ உங்களுக்காக அப்துல் கலாம் அரங்கம். வாருங்கள் மாணவர்களே, சிறப்பு விருந்தினரோடு நம் மாணவ செல்வங்களின் கவிதைகளையும் உரைகளையும் கேட்டு மகிழலாம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் செல்வமலர் செல்வராஜு. இவர் மலேசிய வாழ் தமிழர், புகழ்பெற்ற கல்வியாளர், வசீகரமான பேச்சுக்கு சொந்தக்காரர், சாதனையாளர், நல்ல சிந்தனையாளர், சிறந்த சமூக சேவகி, ஆளுமை திறன் கொண்டவர். இவர் கனவும் கலாமும் என்ற தலைப்பில் நமக்காக உரை நிகழ்த்துகிறார். இவரை பற்றி ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. இவர் திருவாரூருக்கு சொந்தக்காரர். ஆம், இவருடைய கொள்ளு தாத்தாக்களின் பூர்வீகம் திருவாரூர். இந்த தகவலை அவர் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு விருந்தினர் செல்வமலர் செல்வராஜுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனவு நாயகன் கலாம் இருந்திருந்தால் இம்மாணவர்களை பார்த்து மகிழ்ந்திருப்பார். ஆம், இந்நிகழ்ச்சியின் மாணவர்களை ஆரூரில் தொடங்கி சுவிட்சர்லாந்து வரை நான் கண்ட முத்துக்களை உங்கள் முன் நிறுத்துகின்றேன். ரா ராஜலட்சுமி, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம். இவர் மாணவர்களின் பார்வையில் கலாம் என்ற தலைப்பில் கவிதையும், பூர்ணராஜன் பாபு வரோனிதா, சுவிட்சர்லாந்து, காலத்தை வென்றவர் கலாம் என்ற தலைப்பில் கவிதையும், மு வர்ஷினி, அம்பல், நாகை மாவட்டம், ஏவுகணை நாயகன் என்ற தலைப்பில் உரையும், டி தினேஷ் பாபு, நன்னிலம், திருவாரூர், கலாம் கண்ட இந்தியாவை கட்டமைப்போம் என்ற தலைப்பில் உரையும், வி விக்னேஷ், வாடிப்பட்டி, மதுரை, எங்கும் கலாம் எதிலும் கலாம் என்ற தலைப்பில் கவிதையும், தே நர்மதா,
நாகப்பட்டினம் கலாமின் கனவு என்ற தலைப்பில் உரையும் நிகழ்த்துகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, அன்பை போதிக்கலாம், ஆனந்தம் அடையலாம், இருளை போக்கலாம், ஈடில்லாமல் வாழலாம், உணர்வை மதிக்கலாம், ஊரோடு ஒத்து வாழலாம், எண்ணங்களால் உயரலாம், ஏறும் வரை வீறு கொண்டு வெற்றி நடை போடலாம், ஐம்பூதங்களை வணங்கலாம், ஒற்றுமையாய் வாழலாம், ஓடி ஓடி உழைக்கலாம், ஔவையாய் கவி ஏற்றலாம், ஆடலாம், பாடலாம், ஓடலாம், விளையாடலாம், பேரானந்தம் அடையலாம், கல்வியால் சாதிக்கலாம், கனவும் காணலாம், நினைத்தால் நனவாக்கலாம், வாழும் வரை கலாமாய் வாழலாம். என் அன்பு மாணவர்களே, வாருங்கள், நாம் தமிழால் இணையலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமிர்தினி. எனக்கு 7 வயது ஆகிறது. நான் பெத்தல் மெட்ரிகுலேஷனில் 3ஆம் வகுப்பு பயில்கின்றேன். எனது ஊர் ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம். கடமை புரிவார் இன்புறுவார் என்றும் பண்டை கதை பேணோம். கடமை அறிவோம், தொழிலறிவோம், கட்டென்பதனை வெட்டென்போம். மடமை, சிறுமை, துன்பம், பொய், வருத்தம், நோவு மற்றி வைப்போல் கடமை நினைவு தொலைந்திங்கு கலியுரை என்றும் வாழ்குவோமே எனும் மகா கவி பாரதி கடமை எனும் கவி புனைந்ததே ஐயா கலாமிற்கு தானோ என்றென்னும் வண்ணம் தன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்கு கடமையாற்றிய காலத்தால் கடந்திட முடியா ஓர் காவிய நாயகனாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேச வந்துள்ளேன். நான் அமிர்தினி. இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, மாபெரும் தொழில்நுட்ப வல்லுநர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர், அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர் மற்றும் வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரி என எல்லோராலும் போற்றப்படுகின்ற பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழகத்தின் கடைக்கோடியாம் ராமேஸ்வரத்தில் பிறந்து இந்தியாவின் முதல் குடிமகனாம் குடியரசுத் தலைவராய் உயர்ந்தவர். இவர் பயணித்த நீண்ட நெடும் தூரத்தில் உண்மையும் உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உடன் பயணித்தது என்றால் அது மிகையாகாது. இயற்பியலில் அறிவியல் இளங்கலை பட்டம், விண்வெளி பொறியியல் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்பு என பயின்றவர். 1960 இந்திய வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை துவங்கினார். சுமார் 40 ஆண்டு காலம் தன் வாழ்க்கை முழுவதையும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் அர்ப்பணித்து ராணுவத்திற்கு சிறிய ரக ஹெலிகாப்டர், துணைக்கால் ஏவுகணை, ரோகிணி என்ற துணைக்கால் ஏவுகணை செலுத்தியது, பொக்ரான் அணு ஆயுத சோதனை என சுமார் 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்து வியத்தகு சாதனை புரிந்துள்ளார். இந்தியாவின் ராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவான இவர் 2002ஆம் ஆண்டு பாரத நாட்டின் மிகப்பெரிய முதன்மை பதவியான குடியரசுத் தலைவராய் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களின் ஜனாதிபதி என மகுடம் சூட்டப்பட்டார். நேர்மையும் ஒழுக்கமும் மனித நேயமும் கொண்ட இவரை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பரித்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரித்தோம்பி தேரினும் மக்தே துணை. ஐயன் வள்ளுவரின் ஒழுக்கமுடைமை எனும் குரல் சொல்லும் இம்மைக்கும் மறுமைக்கும் துணையாவது ஒழுக்கமே என்பதனை அறிந்து அதன்படியே வாழ்ந்து உயர்ந்தவர் இந்த ஏவுகணை நாயகன். பிருத்வி ஏவுகணை, நாக் ஏவுகணை, அக்னி ஏவுகணை, ஆளில்லா விமானம் என எண்ணற்ற சாதனைகளை நிகழ்த்திய இவர் விண்ணில் செலுத்திய ஏவுகணைகளால் இந்தியாவை இழப்பமாக எண்ணிய எதிரி நாடுகளை நடுநடுங்க வைத்தன. இவர் பொக்ரானில் போட்ட அணுகுண்டின் சத்தத்தில் சில வல்லரசு நாடுகளின் வாழ்வறைகள் செவிடாகிவிட்டன. இவர் பாரத ரத்னா விருது, பத்ம விபூஷன் விருது, ஆர்யாபட்டா விருது, நேரு விருது, பிரகாஷ் பூஷன் விருது, 23 பல்கலைக்கழகங்களில் டாக்டர்
கலாம் சயின்ஸ் என்ற விருது என எண்ணற்ற விருதுகளை பெற்றவர். ஜனாதிபதியாய் தான் தேர்ந்தெடுக்கப்படும் முதல் நாள் வரை ஓர் ஆசிரியராய் கடமையாற்றி அவர் செல்லும் இடமெல்லாம் மாணவர்களிடையே உரையாற்றுவதையே தன் விருப்பமாக கொண்டார். குழந்தைகளை கனவு காணுங்கள் என்று உயரிய கனவுகளை காண செய்த கலாம் இளைய தலைமுறையை எங்கிருந்து மீட்டெடுக்கலாம் என்பதனை நன்கு அறிந்து தன் இறுதி மூச்சு பிரியும் வரை மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருந்தார். பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என சொன்னதற்கு இணங்க வாழ்ந்தும் காட்டினார் கலாம். அவரது கனவை நினைவாக்க இளைய தலைமுறைகளாகிய நாம் பாடுபடுவோம் 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த கலாமரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உணவுகளை காணொளிக்குள் செல்லலாம். நன்றி, வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இது வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசையின் சிறப்பு காணொலி தொகுப்பு. அப்துல் கலாம் அரங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயசந்திரன். ஈரடி குரலுக்கு இலக்கணமாய் வாழ்பவர், தான் எனும் அகங்காரம் இல்லாதவர், தான் உற்ற பணியின் கண் செறிக்கேதும் இல்லாதவர், பதவியில் பழகுதலில் பகட்டேதும் இல்லாதவர். இவ்வாறு எளிமையின் அடையாளமாய் இருப்பவர் தான் பிரைமஸ் வெல்னஸ் எனும் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வரும் மாலா அம்மா அவர்கள். புகழ்பெற்ற கல்வியாளர், HRDF அங்கீகாரம் பெற்ற பயிற்றுனர், மிகச்சிறந்த பேச்சாளர், பல்வேறு துறைகளிலும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பெருமைக்குரியவர், மிக உயரிய பதவிகளை அலங்கரித்தவர், மிக நுணுக்கமான அணுகுமுறைகள் கொண்டு சிறந்த வழிகாட்டியாக மை ஸ்கில்ஸ் ஃபவுண்டேஷன் என்னும் அமைப்பின் உருவாக்கத்திற்கு கருவியாக செயல்பட்டவர், முதன் மந்திரியின் துறை தொடங்கி பல்வேறு துறைகளின் தலைமை பொறுப்பை சிறு வயதிலேயே ஏற்றவர். தற்போது மாலா அம்மா பணியாற்றி வரும் நிறுவனத்தின் மூலம் 300க்கும் மேற்பட்ட ஏழை பெண்கள் சுய தொழில் முனைவோராக உருவாகி வருமானம் ஈட்டி வருகின்றனர். ஏழை எளிய மக்களையும் சாதனையாளராக மாற்ற இயலும் என இவ்வுலகிற்கு தெரியப்படுத்துதலே இவரின் தலையாய பணி. நேர்மறையான எண்ணங்களை தன் பேச்சினூடே விதைத்து செல்பவர். தனது தனித்துவமான ஆளுமை திறனாலும் சொல்லாடல்களாலும் நம்மையும் கவர்ந்தெழுக்க வரும் அம்மா மாலா அவர்களை வரவேற்று காணொளிக்கு செல்வோம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செல்வமலர் செல்வராஜு. மலேசியாவிலிருந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். முதல்ல அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசணும் அப்படின்னு டாக்டர் அஜிதா சொல்லும் போது எனக்கு உடனே என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களால பேச முடியுமா அப்துல் கலாமை பற்றி அப்படின்றது. ஐயாவை தெரியாத ஆளே இருக்க முடியாது. அந்த வகையில் மலேசியாவிலையும் சரி உலகளாவிய எல்லா தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இளைஞர்கள் மனதை நிச்சயமாக ஐயா தொட்டிருக்காரு அப்படின்றது தான் சொல்ல முடியும். எனக்கு இன்னைக்கு அவரை பத்தி சொல்றதுல பல விஷயங்கள் இருக்குது. நீங்க நிச்சயமா இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, பல்கலைக்கழகத்துல படிச்சிருப்பீங்க, பள்ளிகளில் படிச்சிருப்பீங்க, புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. ஆனா என்னுடைய பயணம் அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய காலகட்டத்திலே தொடங்கியது. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அக்னி சிறகுகள் அப்படின்ற புத்தகத்தை விங்ஸ் வித் ஃபயர்னு சொல்லி ஆங்கிலத்திலேயே நான் படிச்சிருக்கிறேன், தமிழ்லயே நான் படிச்சிருக்கிறேன். முதல்ல அதை படிக்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு குழப்பம் வந்தது அப்படின்னா, ஐயா என்னென்னமோ இப்படி விஞ்ஞானத்திலையும் சரி அறிவியலும் சரி அந்த அளவுக்கு அதையும் எழுதியிருப்பாரு அந்த புத்தகத்துல. அவர் எவ்வளோ சிரமங்களை அவர் பட்டிருக்கிறாரு அப்படின்றது அது அழகாக அவர் அது சொல்லியிருப்பாரு. முக்கியமா நான் மாணவர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த புக்கை படிச்ச பிறகு அவர் மாதிரி ஒரு இன்ஜினியரா ஆகணும், அவர் மாதிரி ஒரு பெரிய ஏரோஸ்பேஸ் வல்லுநரா ஆகணும் அப்படின்றதெல்லாம் சத்தியமா எனக்கு உதிர்க்கல. அந்த சிந்தனை எனக்கு வரல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்படியும் ஒரு மனிதன் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது
அப்போதான் ஒரு சிந்தனை வந்தது, ஏன் நம்ம அவர் மாதிரி ஆக முடியாது, ஏன் அவருடைய சில விஷயங்களை நம்ம வந்து பின்பற்றக்கூடாது நம்ம வாழ்க்கையில அப்படின்றது. எனக்கு அவர்கிட்ட பிடித்ததே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ராமேஸ்வரத்துல பிறந்து அது ராமேஸ்வரத்து தனுஷ்கொடி என்ற ஒரு கிராமத்துல வளர்ந்து ஒரு கட்டுக்கோப்பான குடும்பத்துல ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி இருந்து திடீர்னு ஒரு ஜனாதிபதி ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாமே வந்து ஒரு பூரிப்பாவும் இருக்குது, வியப்பாவும் இருக்குது. அந்த வகையில இளைஞர்களாகிய நம்ம வந்து சேத்துலதான் தாமரை முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பின்னணியும் ஏறக்குறைய அப்படிதான். ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வந்த பொண்ணு தான் நானும். அப்ப நான் எப்போதுமே என்னை வந்து அப்துல் கலாம் ஐயா அளவுக்கு நம்ம வந்து சாதிக்க முடியாட்டியும் ஓரளவுக்கு எட்டி பிடிக்க முடியுங்கிறத வந்து அந்த நம்பிக்கை ஐயா கொடுத்தாரு. ஸோ அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அதுல ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நீ உன் தாய் கிட்ட யூ கேம் த்ரூ யுவர் மதர் பட் யூ ஆர் நாட் ஃப்ரம் ஹர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது உன் அம்மா மூலியமா நீ வந்திருக்கிற பூமிக்கு, நீ பிறந்திருக்கிற, ஆனா வந்து நீ யாருகிட்ட இருந்து வந்த. அப்ப யூனிவர்ஸ் சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவல் மேனா இருப்பாரு இவரு. அதாவது யூ கேம் ஃப்ரம் ஹர் அப்படின்னா அவர் மதரை சொல்றாரு. எந்த மதரை? இயற்கை அன்னைய சொல்றாரு, பூமி அன்னைய சொல்றாரு. யூனிவர்ஸ்க்கு நீ திரும்பி என்ன கொடுக்க போற? அப்போ நீ வந்து ஒரு கட்டம் வரைக்கும் அம்மா நம்ம கூட பயணிப்பாங்க. ஆமா, நம்மள பெத்த தாய். ஒரு கட்டம் வந்த பிறகு அம்மா நம்மளை விட்டு பிரியிற நேரம் நிச்சயம் வரும். அப்போ ஒரு இளைஞர்கிட்ட அவர் என்ன சொல்ல வருகிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீ வந்து நீ அடுத்த கட்டம் போகணும், நீ இந்த யூனிவர்ஸ்ல என்ன கொடுக்க போற, அந்த கேள்வி நீ உன்கிட்ட முன் வைக்கிறாரு. நீ என்னத்த செய்ய போற? அது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா நீ என்ன கிழிக்க போற? அதாவது வாழ்க்கையில பிறந்துட்ட வளர்ந்துட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்றதுதான் அவர் முன் வைக்கிறாரு அப்படின்றத நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் எப்படி பாக்குறேங்கிறது. சோ அப்ப பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாம ஏதாவது சாதிக்கணும். இளைஞர்களுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், நீங்க பிறந்துட்டீங்க, நீங்க ஒரு இளைஞர்ன்றது அந்த ஃபேஸ் இருக்குல்ல, எரிக் எரிக்சன் சொல்றாரு பாருங்க, ஒரு பெரிய பர்சனாலிட்டி சைக்காலஜிஸ்ட். அந்த கட்டம், அந்த இளைஞர் என்ற கட்டத்தை நம்ம நகர்ந்து போகும் பொழுது அந்த நேரத்துலதான் நமக்கு பல விஷயங்கள் வரும். கெட்ட விஷயங்களும் வரும், நல்ல விஷயங்களும் வரும், சாதிக்கணும்னு வரும், வழி தவறி போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து மனம் தளரக்கூடாது. அந்த இடத்துல நீங்க நின்று என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைக்கிற அந்த டெஸ்டினியை நம்மளால நிச்சயமாக அடைய முடியும். சோ அந்த வகையில ஐயா சொன்னது வந்து முற்றிலும் உண்மை. நீ யூனிவர்ஸ்க்கு என்ன செய்ய போற, இந்த உலகத்துக்கு நீ என்ன செய்ய போற? அவரு எவ்வளவு சாதிச்சிருக்கிறாரு பாருங்க. இன்னொரு விஷயம் எனக்கு அவர் சொன்னதுல பிடிச்சது வந்து, அப்கோர்ஸ் கனவை பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஒன்னு தூங்க விடாதது கனவு, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நான் எப்படி அதை பாக்குறேன் அப்படின்னா, அவரு கனவுன்னு சொல்லும் போது முதல்ல இளைஞர்கள் வந்து உங்களோட சக்தியை உணர்றீங்களா? அவர் வந்து கனவுன்னு சொல்லும் போது சும்மா ஏதோ கனவு காணுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லல. நீங்க உங்களுடைய சக்தியை நம்ம உணர்றோமா, நம்மனால முடியும் அப்படிங்கறத உணர்றோமா? சோ இது வந்து நம்ம இந்த கேள்வி வந்து எல்லா இளைஞர்களும், நான் முதல் என்னுடைய சக்தியை உணர்ந்துட்டேனா, என்னால இது முடியும் அப்படிங்கறது நான் பண்ணிட்டேனா, அதை விட்டுட்டு 1008 குறைகள், இது சரியில்லை அது சரியில்லை, இந்த பெற்றோருக்கு பிறந்தது சரியில்லை, இந்த பள்ளி சரியில்லை, இது சரியில்லை, எப்போதுமே மற்றவர்களிடம் அந்த குறையை சொல்லிக் கொண்டே இருக்கிறதுனால நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற போறது இல்லை, ரைட்டுங்களா? ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மள உணர்றோமாங்கிறது தான் முக்கியம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து மாற மாட்டேங்கிறாங்களே அப்படின்றத வந்து புலம்புறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நமக்கு என்ன தேவை? உங்களுக்கு அழகான கண்கள், மூக்கு, வாய், காதுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் இறைவன். அதே சமயத்துல இதெல்லாம் இல்லாத மாற்றுத்திறனாளிகள், அதான் என்னுடைய ஒரு மருத்துவர் எங்கிட்ட பேசும்போது சொன்னார், மலர் செல்வமலர் அது மாற்றுத்திறனாளி இல்ல, மாற்றும் திறனாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, டிசேபிள்ட்ல இருந்து மாறி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள் வந்து மாற்றும் திறனாளிகள். அவங்கனாலேயே வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் பொழுது எல்லாமே இருக்கிற இளைஞர்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோ உங்களுக்கு மைண்ட்ல வர வேண்டியது வந்து, கலாம் ஐயா சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, எல்லாரும் உருப்படியா கனவு காணுங்க. நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கணும். கனவு காணுங்களோட அவங்க என்னென்னமோ உலகத்துக்கு கனவு காண்டுட்டு இருக்கிறீங்க, உருப்படி இல்லாத கனவுகளையும் சில இளைஞர்கள் காண்றீங்க. நான் வந்து ஐயா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாரு நான் சொல்லியிருப்பேன், ஐயா நீங்க சரியா போட்டிருக்கணும், உருப்படியான கனவு காணுங்கள்.
நல்ல கனவை காணுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க விட்டுட்டாரு. அப்போ நீங்க வந்து இளைஞர்களாகிய நீங்க வந்து சரியான கனவு காண்றீங்களா அப்படின்ற கேள்வியை நான் இங்க முன்வைக்கிறேன். சரியான கனவை காண்றீங்களா? அதற்கான உழைப்பை போடுறீங்களா? அடுத்து அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புத்தகம் இருக்கு. அதுக்கும் நான் ஐயாவையும் நான் கோர்க்க போறேன். இப்ப அப்துல் கலாம் ஐயாவையும் கோர்க்க போறேன். ஒரு நாள் கூடங்க அவர் ஓஞ்சது இல்லை. எனக்கு அவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சது, நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் நினைக்கிறேன், நான் தான் முதல் சொல்றேன் இதை. அவரு மாதிரி ஒரு இறப்பு வேணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இப்படிங்க ஒரு மனிதன் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறான், ஆனா அவனுக்கு இறப்பு கடைசி காலகட்டம் வரும் பொழுது அவர் வந்து அந்த பேச்சு உரைக்கு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தடிக்க அப்படியே தொப்புன்னு உழுறாரு பாருங்க. அதாவது அவர் ஒரு கணம் கூட அவருடைய நடவடிக்கைகள், இந்த அவருடைய ஹேபிட்ஸ் பாருங்க. எந்திரிக்கிறாரு, காலையில எந்திரிக்கிறாரு, சரியான உணவுகளை சாப்பிடுறாரு, அதுக்கப்புறம் வெளியே போறாரு, கூட்டத்துக்கு போறாரு, தேவையான கூட்டத்துக்கு போறாரு, தேவையான விஷயங்களை பேசுறாரு, இளைஞர்களை சந்திக்கிறாரு, சின்ன பள்ளியா இருக்கட்டும், அரசு பள்ளியா இருக்கட்டும், இல்ல தனியார் பள்ளியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் போறாரு, எல்லாரையும் போய் பாக்குறாரு, நல்ல விஷயங்களை பேசுறாரு, திருக்குறளை படிக்கிறாரு. இந்த மாதிரி அவருடைய ஹேபிட்ஸை பாருங்க. ஹேபிட்ஸ் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு கலாம் ஐயாவுடையது. அப்புறம் இறுதியாக ஆஃப்கோர்ஸ் அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அவருடைய கடைசி மூச்சு போகுது. அப்போ இதைத்தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்றேன். நான் எப்போதுமே வந்து நிறைய வேலைகள்ல நிறைய விஷயங்கள் என்னோட ஹேபிட்ஸ் வந்து எவ்ரிடே நான் பண்ற விஷயங்கள்ல இளைஞர்களை பாக்குறது ஒண்ணு. ஒரு கலாமுடைய வழியிலேருந்து இதெல்லாம் நான் பண்றேன், ஏறக்குறைய அவர் பண்ற மாதிரி நானும் பண்றேன்னு வச்சுங்களேன். அவர் வந்து 5 லட்சம் இளைஞர்களை நான் சந்திக்க வேண்டும் அப்படின்றது வந்து அவருடைய ஆசை. அவர் நிச்சயமா அதை தொற்றுப்பாரு அப்படின்றத நினைக்கிறேன். ஆனா ஒரு மனிதனுக்கு வந்து 5 லட்சம் இளைஞர்களை சந்திக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்திருக்கு ஒரு பிரசிடென்ட்டுக்கு. எந்த நாட்டுக்கு இங்க இருக்கும்? அது வந்து இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆத்மார்த்தமான ஒரு மனிதனாக தான் நான் பார்க்கின்றேன். சோ அந்த வகையில வந்து நம்மளும் வந்து அந்த இளைஞர்கள் ஆகிய நம்ம என்ன செய்ய போறோம்ங்கிறது தான் ஒரு கேள்வி. நான் இப்ப இளைஞர் பருவத்தை தாண்டி போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் அந்த இளைஞர்களை தொடர்றதுக்கான வாய்ப்பு இப்ப எனக்கு கிடைச்சிருக்குது. சோ அதனால உலகளாவிய உலக தமிழர்கள் இளைஞர்கள் இங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த நிகழ்ச்சியை. 3 கேள்விகளை நான் இப்ப பேசிட்டேன். ஆனா 3 கேள்விகளை உங்களுக்கு முன் வைக்கிறது. முதல்ல நான் சொன்னது போல கனவு காண்றீங்க, என்ன கனவு காண்றீங்க? அது சரியான கனவா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய கனவை நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரு அப்படின்னுவாங்க. சரிதான், அது ரைட்டு தான். ஆனா சில நேரங்கள்ல அந்த கனவு வந்து இப்ப ஒரு வீட்டுல போய் திருட போறா அப்படின்ற ஒரு கனவு வச்சிருந்தது கனவு தானுங்களே. சோ சரியான உருப்படியான கனவை நம்ம காண்றோமா இளைஞர்கள் அப்படின்றது உங்களுக்கு முன் வைக்கிறேன். இரண்டாவது வந்து நான் முதல்ல அவர் சொன்னது போல அவர் வந்து அந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்றாரு பாருங்களேன். யூ கேம் த்ரூ யுவர் மதர் பட் யூ கம் ஃப்ரம் ஹர் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாரு, உனக்கு யாருமே இல்லாத போது இதுவும் வித்தியாசமா சொல்லியிருக்கிறாரு. உனக்கு யாருமே இல்லாத போது நீ மேல வானத்தை பாரு அப்படின்றாரு. வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, நிறைய பியூட்டிஃபுல்லான பிளானட்ஸ் இருக்கு. இதெல்லாம் உனக்கு வந்து கொடுக்கும், உறுதிமொழி கொடுக்கும், கூட பயணிக்கும் அப்படின்றது சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஆத்மார்த்தமான ஸ்பிரிச்சுவல் வேர்சஸ்ங்க. அவர் எந்த அளவுக்கு என்னங்க ராமேஸ்வரத்துல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கு போற பயணத்துல கூட அங்க ஏதாவது ஒரு சத்தங்கள், கோயிலா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், அங்க ஓதுற எந்த ஸ்கிரிப்சர்ஸா இருந்தாலும் நின்று கேட்டுட்டு போற மனுஷன் அவரு. அப்ப பாருங்க இவர் எப்படிப்பட்டவரா இருந்திருப்பாரு. அப்போ அவர் உள் வாங்குறாரு. அது எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான உனக்கு அது நிச்சயமாக கூட பயணிக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு. சோ இன்றைய கால இளைஞர்கள் அதை நினைக்கிறோமா? யூனிவர்சலா என்னத்த நினைச்சுக்கிட்டு நம்ம போனோமா, பார்ட்டி பண்ணோமா, ஒரு நண்பர்கள் நம்மள சுத்தி ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்க அப்படின்றது போயிடும். சோ இது இரண்டாவது, இதையும் நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். யூனிவர்ஸ், அதாவது இந்த லோகத்துக்கு நான் என்ன கொடுக்க போறேன் திரும்பி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நேரத்தை அப்படின்றது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது நான் ஹேபிட்ஸ் சொன்னேன். ஐயா எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல ஹேபிட்ஸ், நல்ல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு நல்ல விஷயங்களை அவர் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் பாருங்க. கோல் இருக்கலாம், எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கையில ஒரு கோல் முக்கியங்க. நிறைய தன்முனை பேச்சாளர்கள் சொல்லுவாங்க வாழ்க்கையில இலக்கு என்ன, நோக்கம் என்னன்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க இலக்கு ஒரு புறம் இருந்தாலும் சில நேரங்களில் இலக்கு அழகா இருக்கும், இதுதான் இலக்கு அப்படின்றது அழகா இருக்கும், நோக்கம் அழகா இருக்கும். ஆனா நடவடிக்கைகள் இல்லை அப்படி என்றால், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், ஹேபிட்ஸ் அது அங்க இல்லை என்றால் நிச்சயமாக அந்த இலக்கை, அந்த நீங்க போட்ட நோக்கத்தை நீங்க வந்து நிச்சயமா வந்து அடைய முடியாது.
ஸோ அந்த வகையில் ஹேபிட்ஸ் ஐயா அதை கரெக்டாக பின்பற்றிட்டு வந்தார். அந்த வகையில் நீங்கள் நான் நல்ல வெற்றியால ஒரு இளைஞராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் காலையில் எந்திரிக்கிறதுக்கே கஷ்டப்படுறீங்க. அப்புறம் கஷ்டம். நான் நல்ல ஒரு மியூசிஷியனாக ஆகணும், இசையில இறங்கி நான் ஒரு பெரிய இசை ஜாம்புவான ஆகணும், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பயிற்சி எடுத்து கொள்றதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இதை அடையணும் அதை அடையணும், கோல்ஸ் அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஆனா அடுத்த கட்ட ஹேபிட்ஸ்ல ஒரு உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை, உங்களால முன்னுக்கு நகர முடியல. அப்போ சிக்கல் எங்க இருக்கு அப்படின்னா ஹேபிட்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய ஆக்ஷன் எவ்ரிடே என்ன செய்ய போறீங்க அப்படின்றது நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில 3 விஷயங்கள் ஐயா அவரு சொன்ன வார்த்தைகளை எடுத்து அதை எப்படி இளைஞர்களுக்கு உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கணும். எனக்கும் ஒவ்வொரு முறை இதை சொல்லும் போதும் எனக்கு நான் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது, இன்னும் உற்சாகமா இருக்குது. அவரை பத்தி பேசும் பொழுது அவருடைய பிறந்த நாள் அன்று இந்த விஷயங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களெல்லாம் அதுவும் உலக தமிழர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக நம்ம எல்லாம் ஒன்று கூட வேண்டும். எனக்கு இந்த டாக்டர் அஜிதா இது அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா மலேசியால இருக்கிற ஒரு குட்டி தமிழர்கள், நாங்க ஒரு சின்ன குரூப் தான், ஆனா எங்களையும் அவங்க மதிச்சு சரி நீங்க ஒண்ணு சொல்லுங்கம்மா, நீங்க ஒண்ணு பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. நாங்க நிறைய இளைஞர்களை உருமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மலேசியாவில். அதுவும் கல்வியில விடுபட்ட மாணவர்கள், சவால் மிக்க மாணவர்கள், கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்த மாணவர்கள், நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் நினைக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில நிச்சயம் ஐயாலாம் இருந்திருந்தாரு அப்படின்னா எனக்கெல்லாம் நல்லா பக்காவா ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சந்தோஷமா இருக்கிறோம், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது ஐயாவுடைய ஆசைக்கேற்ப நம்மளாம் ஏதோ ஒரு நம்ம நாட்டுல ஏதோ நாங்க செஞ்சிட்டு இருக்கோன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல தனித்து வாழும் தாய்மார்கள், கஷ்டப்படுற குடும்பங்கள், நிதியில போராடுகின்ற கஷ்டமாக இருக்கின்ற சில குடும்பங்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த அரசு சார்பற்ற நிறுவனத்திலையும் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இவங்க எல்லாரையும் நாங்கள் முன்னேற்றுவதற்கு எனக்கு பல பேர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாங்க. எப்படி இது வழி நடத்தி கொண்டு போகணும், அந்த பல்கலைக்கழகத்திலேயே எனக்கு அந்த சிந்தனை வந்தது என்றால் இந்த மாதிரி ஐயாவுடைய பயணங்கள், சுவாமி விவேகானந்தாவுடைய பயணங்கள், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது தெரியுங்களா, ஆனா அது நடக்கும். அது இவங்களை பத்திலாம் நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது, இவங்களை பத்திலாம் நம்ம அறிஞ்சிக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு கான்சியஸ்லி அது வேணுமோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு இப்ப இன்னைக்கு நினைப்பீங்க. ஆனா இந்த செவி காது கொடுத்து கேட்குறீங்களே இந்த விஷயங்கள்லாம், இது போயிட்டு நேரா மனசுல உட்காந்து ஏதாவது ஒரு வகையில ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு பாருங்க, கனெக்டிங் த டாட்ஸ். அந்த டாட்ஸை எங்கேயாவது போய் கனெக்ட் பண்ணி திடீர்னு வருவேன். இப்ப நான் பாருங்க யூனிவர்சிட்டியில படிச்சேன் நான் அக்னி சிறகுகளை, எத்தனை வருஷம், ஒரு 20 வருஷம் கடந்து திடீர்னு ஒருத்தவங்க கால் பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து செல்வம் மலர் கலாமை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது இது என்னங்க, இது வேற என்னன்னு சொல்றது, இது அந்த யூனிவர்ஸோடைய ஒரு திருவிளையாடல் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில இந்த வாய்ப்பளித்த டாக்டர் அஜிதா மற்றும் மற்ற மாணவர்கள், மற்ற நாடுகள்லேருந்து 3-4 இளைஞர்கள் அவங்களுடைய படைப்பை கொடுக்க போறாங்க. வாழ்த்துக்கள். அதே சமயத்துல என்னுடைய இந்த சின்ன உரையை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற எல்லா உலகளாவிய இளைஞர்கள், தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க வாழ்க்கையில இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும், தமிழர்கள் இன்னும் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எந்த காரணத்திலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் அல்லது நம்ம ஒண்ணு கூடலாம், ஏதாவது செய்யலாம், செல்வமலர் அக்கா, என்ன அக்கானே நீங்க கூப்பிடலாம், அக்கா வாங்கக்கா ஏதாவது பண்ணலாம், ஏதாவது ஒரு வேர்ல்ட் லெவல்ல இந்தியன் தமிழ் யூத்ஸ் ஒண்ணு கூடுவோம். அப்துல் கலாம் ஐயா அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஒண்ணு கூடுவோம், ஒரு 5 லட்சம் இளைஞர்கள் ஒண்ணு கூடுவோம், அதாவது ஏதாவது ஒரு கேதரிங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கூட்டும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கின்றது தான். ஆனா இருந்தாலும் அதை வழி நடத்துவதற்கு நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டணி நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த வகையில இது ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பளித்த அம்மா டாக்டர் அஜிதா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலக அளவிலான கருத்தரங்குகளில் கலந்து தம் மதுரத்திலே தாயவளாம் தமிழினை வளர்த்தவர், புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானியாய் வலம் வந்தவர். பாரதி விருது, சமூக சேவா விருது, காமராஜர் விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர்தான் நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியின்
இயந்திர பொறியியல் மாணவர் தினேஷ் பாபு அவர்கள். இளைய சமுதாயத்தினரிடையே நம்பிக்கை எழுச்சி ஊட்ட, இளைஞர்களின் கனவு நாயகன் கண்ட கனவினை நனவாக்க நம்மிடையே வழங்கும் முறையை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். கலாம் ஐயா கண்ட இந்தியாவை கட்டமைப்போம். மன உறுதி கொண்டு கடுமையாக உழைத்தால் வெற்றி என்பது நிச்சயம். நம் திறமைகளின் மேல் நாம் கொண்டிருக்கின்ற அந்த அவநம்பிக்கை தான் நாம் குறிக்கோளை அடைவதில் உள்ள ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை என்று கோடிட்டு காட்டி நம்மை வெற்றி பயணத்திற்கு அழைக்கிறார் கலாம் ஐயா அவர்கள். ஒரு நாட்டினுடைய அடிப்படை திறமைகள் என்பது அந்த நாடு எந்தெந்த துறைகளில் பிற நாடுகளை காட்டிலும் நிபுணத்துவமும் சிறப்புத்தன்மையும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் பெற்றிருக்கிறது என்பதை குறிக்கிறது. 1970களிலே இந்தியா உணவு உற்பத்தியிலே தன்னிறைவை அடைகிறது. கிட்டத்தட்ட 131 மில்லியன் டன் உணவு தானியங்களை உற்பத்தி செய்து ஒரு பசுமை புரட்சியின் விளைவாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்கு ஏற்படுத்துகிறது. இங்கே தற்பொழுது 2021 நாம் சுமார் 360 மில்லியன் டன் உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி இங்கே பயணிக்க வேண்டும் தோழர்களே. கனிம வளங்களை விலைக்கு வாங்கும் நாடுகள் அவற்றை மூலப்பொருள்களாகவும் பல மதிப்புமிக்க பொருள்களாகவும் மாற்றி விற்கக்கூடிய நாடுகள் செல்வ செழிப்புள்ள செல்வந்த நாடுகளாக மாறுகின்றன. உலகெங்கும் கிடைக்கக்கூடிய தங்கம் வைரம் கிடைக்கக்கூடிய நாடுகளில் தென்னாப்பிரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதனுடைய ஏழ்மை நிலையை பார்க்க வேண்டும். ஜப்பானில் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கனிம வளங்கள் இல்லை. ஆனால் இரும்பு தாதுவை இறக்குமதி செய்து இரும்பு பொருள்களாகவும் கப்பல் கட்டுவது அந்த கட்டுமான பொருள்களாகவும் கப்பல் கட்டுவதற்கும் இங்கே தேவையான பொருள்களையும் விற்று தொழில்துறை சார்ந்த ஒரு முதலிடத்திலே ஜப்பான் வகிக்கிறது. இலக்கு 2020 என்ற புத்தகத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது பல செய்திகள் கலாம் ஐயா அவருடைய சிந்தனையினுடைய வழியிலே கிடைக்கப்பெறுகிறது தோழர்களே. மூலப்பொருள்களை தொழிற்சாலைகளிலே ஒரு மதிப்புமிக்க பொருள்களாக மாற்றி விற்கக்கூடிய நாடுகள் அதீத வளர்ச்சியை பெறுகின்றன என்ற செய்தியை அந்த புத்தகம் குறிப்பிடுகிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வலிமை என்பது அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்களை பொறுத்து அமைவதில்லை தோழர்களே. நாடு மிகப்பெரிய நிலப்பரப்பை உடைய நாடு என்பதை காட்டிலும் நல்ல தொழில்நுட்பமும் வியாபார உத்தியிலும் உடைய நாடு என்று பொருள்படுகிறது. இங்கே வேதியியல் முறையிலே தயாரிக்கப்படுகின்ற பொருள்களிலே சில உபரி பொருள்களும் அங்கே உருவாகிறது. இவற்றை நாம் வெறுத்து ஒதுக்குவதால் சுற்றுப்புறச் சூழல் மாசுபாடு ஏற்படுகிறது தோழர்களே. இந்த உபயோகமற்ற பொருள்களை நன்முறையிலே அறிவியல் வளர்ச்சியின் மூலமாக உபயோகமுள்ள பொருள்களாக மாற்றுவதற்கான முயற்சிகளிலே இங்கே நாம் ஈடுபட வேண்டும். வெறுமனே எரித்து சாம்பலாக்கப்பட்டு வந்த கரும்பு சக்கை இன்று காகிதம் தயாரிப்பதற்காகவும் சர்க்கரை தயாரிப்பதற்கு தேவையான துணை மின்சாரம் தயாரிப்பதற்காகவும் இன்று பயன்பட்டு வருகிறது என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையை சரியாக இங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பொருள்களை உற்பத்தி செய்வதிலே இந்தியாவிற்கான ஒரு தனி பண்பாடை இருக்கிற தோழர்களே. ஒரு உலகவியல், கட்டிடக்கலை, மருந்தியல், கப்பல் கட்டுதல் என்ற பல்வகை திறன் பண்பாடே இருக்கிறது. ஆனால் இன்று சமீப காலங்களிலே நவீன ஒரு வளர்ச்சி காலங்களிலே உற்பத்தி துறை என்பது கைவினைஞர்களிடமிருந்து பெரிய பெரிய இயந்திரங்கள் நோக்கி சென்றதால் பெரும் வளர்ச்சியை நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அயல்நாட்டை ஒப்பிடும் பொழுது சற்றே தடுமாறி விட்டோமோ என்ற ஒரு கேள்வியை அந்த புத்தகம் எழுப்புகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்திலே என்ற ஒற்றை கேள்வியுடன் நாம் பயணிக்கும் பொழுது ஒரு ஆகச்சிறந்த பதிலை அந்த புத்தகம் இப்படி பதிவு செய்கிறது. நாம் ஒரு ஒன்றுபட்ட தேசமாக நமது வளர்ச்சிக்கென்று நமக்கே தனித்துவமான ஒரு பாதையை வகுத்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் வந்துவிட்டது தோழர்களே. பிளவுபட்டு கிடக்கும் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து உடனடியாக உழைக்க செய்வதுதான் ஒவ்வொரு இந்தியருடைய அயராத ஒரு கடமையாக இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு சூழல் உருவாக்கும் பொழுது கலாம் ஐயா கண்ட கனவை நோக்கி இந்த இந்தியா நகரும். கலாம் ஐயா கண்ட இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு படியாக இந்நிலை அமையும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் திருவாரூர் தமிழ் தினேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.
வார்த்தைகளை வசப்படுத்தி கொண்டு சிந்தனை ஒளியால் செதுக்கி தனிமை தவமிருந்து இனிமை கவிதைகளை ஈன்றெடுத்து நம் முன்னே கவிஞன் உருவெடுத்து வருகிறார் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வரோனிதா அவர்கள். இவர் நடனத்தில் ஆர்வமிக்கவர், சிறந்த கவிஞர், பேச்சாளர், நாட்டுப்புற பாடகர், பஞ்சபுராணம் ஓதுதல் என பன்முக தன்மை கொண்ட கவிஞர். கவிஞரிடம் கவிதையை கேட்டு மகிழ்வோம், பாருங்கள். அமுதென்பேன் உயிரென்பேன் அம்மழகு தமிழென்பேன் முத்தமிழ் வழங்கிய மூத்த மொழி என்பேன் தரணியின் செம்மொழியே தந்திரந்தனியா தமிழ் மொழியே விஞ்சு தமிழாள் நெஞ்சமது விம்மிட தமிழ் அன்னை தாழ் பணிந்தேன். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவின் பிறந்த நாளை வாழ்த்தியோர் கவிதை. காலத்தை வென்ற கலாம். உறவா புகழ் கொண்ட ராமேஸ்வரத்தின் மைந்தனும் மறவா மாண்புகள் படைத்த மக்களின் தலைவனும். உறவா புகழ் கொண்ட ராமேஸ்வரத்தின் மைந்தனும் மறவா மாண்புகள் படைத்த மக்களின் தலைவனும். மானிட வாழ்வு செழிக்க வென்றுதித்த மனித ஆற்றலின் ஞானி எங்கள் அப்துல் கலாம் ஐயா. மானிட வாழ்வு செழிக்க வென்றுதித்த மனிதாற்றலின் ஞானி எங்கள் அப்துல் கலாம் ஐயா. ஈரேழுலகிலும் ஈடினை இல்லா புகழிலும் உம்மை மிஞ்சிட வருண்டு. ஈரேழுலகிலும் ஈடினை இல்லா புகழிலும் உம்மை மிஞ்சிட வருண்டு. சோதனைகளை சாதனைகள் ஆக்கிய சரித்திரத்தின் நாயகனே. சோதனைகளை சாதனைகள் ஆக்கிய சரித்திரத்தின் நாயகனே. ஆற்றலிலும் பேராற்றல் கொண்டு அறிவியல் உலகின் நச்சாணியாய். ஆற்றலிலும் பேராற்றல் கொண்டு அறிவியல் உலகின் நச்சாணியாய். விண்வெளியில் வியூகம் வகுத்து வியக்க வைத்த விஞ்ஞானி. விண்வெளியில் வியூகம் வகுத்து வியக்க வைத்த விஞ்ஞானி. அறிவாற்றலின் விரிவாக்கமாய் அகிலமே வியந்து நோக்கிட தமிழனின் தலை நிமிர்ந்திட தரணியில் தடம் பதித்த தமிழ் மகன் நீ. தமிழனின் தலை நிமிர்ந்திட தரணியில் தடம் பதித்த தமிழ் மகன் நீ. அகையிருள் கிழித்த அகல் விளக்காய் அக்கினி சிறகின் அனுபவம் தந்து. அகையிருள் கிழித்த அகல் விளக்காய் அக்கினி சிறகின் அனுபவம் தந்து. இளைஞர் சிறகை விரித்திட கனவெனும் தீயினை வளர்த்த கலங்கரை விளக்கு நீ. இளைஞர் சிறகை விரித்திட கனவெனும் தீயினை வளர்த்த கலங்கரை விளக்கு நீ. ஏழ்மையை அழிக்க வென்று ஏக்கம் கொண்டாய் ஏன் இந்த நிலை என்று தூக்கம் துளைத்தாய். ஏழ்மையை அழிக்க வென்று ஏக்கம் கொண்டாய் ஏன் இந்த நிலை என்று தூக்கம் துளைத்தாய். ஏற்றமிகு வாழ்வதனை எல்லோரும் பெற்றிடவே எண்ணங்கள் 100 கொண்டாய். ஏற்றமிகு வாழ்வதனை எல்லோரும் பெற்றிடவே எண்ணங்கள் 100 கொண்டாய். கனவு காணுங்கள் கடமையை செய்திடுங்கள். கனவு காணுங்கள் கடமையை செய்திடுங்கள். காரிருள் போக்கிடவே கல்வியை நேசியுங்கள். காரிருள் போக்கிடவே கல்வியை நேசியுங்கள் என்றே கனிவாய் உரைத்த எம் கனவு நாயகனே. வாய்ப்பினை தேடி வாழ்வினில் லட்சியத்தை கொண்டிடு வருங்காலம் எம் கையில். வாய்ப்பினை தேடி வாழ்வினில் லட்சியத்தை கொண்டிடு வருங்காலம் எம் கையில். நம் நம்பிக்கை நட்சத்திரமாய் நடுவானில் ஒளி வீசிடுவீரே எந்நாளும். நம் நம்பிக்கை நட்சத்திரமாய் நடுவானில் ஒளி வீசிடுவீரே எந்நாளும். காலம் முழுவது போற்றிடும் காலத்தை வென்ற கலங்கரை விளக்கு அப்துல் கலாம் ஐயா புகழ் பரப்பிடவே கரம் கோர்த்திடுவோம் வாரீர். நன்றி, வணக்கம். கனவு காணுங்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர்களை தட்டி எழுப்பியவர். ஏற்றம் மிகு எண்ணங்களால் ஏவுகணை நாயகனாய் உயர்ந்தவர்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் கண்ட கனவுகள் பற்றி நம்மிடையே ஒரு சில கருத்துக்களை பகிர வருகிறார் நாகப்பட்டினம் சர் ஐசக் நியூட்டன் பொறியியல் கல்லூரியின் மாணவி, சிறந்த பேச்சாளர் நர்மதா அவர்கள்.
இவர் சிறந்த எழுத்தாளர், கவிஞர். தன் பேச்சினூடே சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துபவர். நர்மதா வழங்கும் முறைகளை கேட்டு மகிழ்வோம், வாருங்கள். தேடிச் சோறுனு தந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிகுழன்று நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். தன்னுடைய திறமைக்கும் அறிவுக்குமான ஏற்றதொரு வேலையை வெளிநாடுகளால் மட்டுமே தர முடியும் என்று சொல்லி வெளிநாடுகளுக்கு பயணித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் இந்தியா என்னுடைய தாய்நாடு, இந்த இந்தியாவில் தான் என்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வேன், இந்த இந்தியாவிற்குத்தான் என்னுடைய திறமையை தருவேன் என்று சொல்லி மரணத்தின் தருவாய் வரையிலும் இந்த இந்தியாவின் முன்னேற்றத்திற்காகவே உழைத்த மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஒவ்வொரு மெகா இலக்கையும் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்ற சொற்களை இந்த பூமியில் விதைத்த மாமனிதர் கலாம் ஐயா அவர்கள். அன்னைக்கெல்லாம் கனவு என்பது வீண் கனவு, பகல் கனவு அப்படின்னு தான் இந்த மாமனிதர் பேசும் வரையில் கனவினை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தது. இந்த சமுதாயம் நம் பொது புத்தியில் புகுத்தி வைத்திருந்தது, அவ்வளவுதான். ஆனால் அந்த மனிதர் பேசிய பிறகுதான் கண்களை மூடிக்கொண்டு மட்டுமல்ல, கண்களை திறந்து கொண்டும் கனவினை காண முடியும், அந்த கனவினை நினைவாக்க முடியும் என்பதனை புரிய வைத்தவர் கலாம் ஐயா. சினிமாக்காரர்களுடைய பேச்சையும் கிரிக்கெட் வீரர்கள் சொன்ன குளிர்பானங்களையும் குடித்து கொண்டிருந்த இளைய சமுதாயம் அந்த 83 வயது இளைஞன் சொன்னால் இந்த இந்தியாவை முன்னேற்றுவதற்கு எந்த செயலை வேண்டுமானால் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு வாக்கி சக்தியை உடையவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஐயா மறைந்த தினத்திலிருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் 2020 இந்தியாவை வல்லரசாக்கணும். 2020 தாண்டிட்டோம். இன்னமும் ஏன் இந்த இந்தியா வல்லரசாகவில்லை என்று யாராவது சிந்தித்திருக்கிறோமா? இல்லை. ஐயா அவர்கள் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது அதற்கு முதல் புள்ளி, மையப்புள்ளியை எங்கே வைக்கிறார் என்று சொன்னால் விவசாயம். இந்த சமுதாயத்தில் ஒரு கடைகோடி மனிதன், கடைகோடி சாமானியன் என்றைக்கு 3 வேளையும் உணவருந்தி இரவில் நிம்மதியாக உறங்குவதற்கு செல்கிறானோ அன்றைக்குத்தான் இந்த இந்தியா வல்லரசாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் பசி பஞ்சம் நீங்க வேண்டும், பசியும் பஞ்சமும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே விவசாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. இன்னைக்கு நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க, சாப்பிடும் பொழுது அந்த தட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டை விளைவித்து கொடுத்த விவசாயி சாப்பிட்டானான்னு என்னைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா? இன்னைக்கு ஒரு உடையை உடுத்துகிறோம், இந்த உடையை உடுத்திட்டு வெளியில் போகும் பொழுது இந்த உடையை தயாரித்து கொடுத்த அந்த நெசவாளன் சரியான உடையை அணிந்து கொண்டிருக்கிறானா? அவனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிடம் இருக்கிறதா? யோசிச்சு பார்த்துருக்குறோமா? எனக்கு ஏன் தட்டில் சாப்பாடு இருந்தால் மட்டும் பட்டாது, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் தட்டில் சாப்பாடு இருக்கணும், அதுதான் சமத்துவம். அப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் தான் தனி மனிதன் வளர்ச்சி அடைய முடியும். இந்தியாவின் வளர்ச்சி ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி கிடையாது, ஒவ்வொரு தனி மனிதனின் வளர்ச்சியும் தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி. விவசாயம் சரி. அடுத்தது ஐயா என்ன சொல்றாருன்னா, அனைவருக்கும் இலவச மருத்துவம் கிடைப்பதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். 65% வாங்கக்கூடிய ஜெர்மனியில் இலவச கல்வியை கொடுக்கும் பொழுது 260% வரியை வாங்கக்கூடிய இந்தியாவில் ஏன் இலவச கல்வியும் மருத்துவத்தையும் கொடுக்க முடியாது? அனைவருக்கும் இலவச கல்வியும் மருத்துவமும் கொடுக்க வேண்டும். அதற்கு கல்வியும் மருத்துவமும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மக்களுக்கு அரசே வழங்க வேண்டும். இவ்வளவு அடுக்கிக்கிட்டே போறியம்மா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஸ்பெயினுக்கு அடிமையாக இருந்து, பிறகு சுயநல அதிகாரிகளுக்கு அடிமையாக இருந்து, பிறகு பிடல் காஸ்ட்ரோ என்ற புரட்சியாளரின் கைவசப்பட்டு காப்பி தேயிலை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கும் வரிசையில் இன்றைக்கு மருத்துவர்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய கியூபா நாட்டில் இது அத்தனையும் சாத்தியம் என்று சொன்னால் நம் நாட்டில் ஏன் சாத்தியமாக முடியாது? கியூபா நாடு ஒரு ஏழை நாடுதான். ஆனால் அந்த ஏழை நாட்டில் மற்ற ஏழை நாடுகளில் இருக்கும் ஏழை
மக்கள் போல அந்த நாட்டில் ஒரு மக்களும் இரவில் உணவின்றி பசி பட்டினியோடு உறங்கச் செல்வதில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்தியாவில் உருவாக்கும் பொழுது கலாம் ஐயா அவர்களுடைய கனவு நனவாகும். இலவச கல்வியை மாணவர்களுக்கு அரசாங்கமே வழங்க வேண்டும். கல்வியில் வளர்ச்சி அடைந்து விட்டது என்று சொன்னால் மருத்துவத்தில் வளர்ச்சி அடையும், மருத்துவத்தில் வளர்ச்சி அடைந்து விட்டது என்று சொன்னால் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடையும். அத்தனையும் மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் விவசாயம் உச்சத்தில் இருக்கும். இன்னைக்கு விவசாயம் எப்படி இருக்குன்னா, ஒரு அனாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளி கூட அவனோட பொருளுக்கு அவன்தான் விலையை நிர்ணயம் செய்கிறான். ஆனால் அத்தியாவசியமான உணவினை தயாரித்து கொடுக்கக்கூடிய விவசாயி மட்டும் அவனோட உணவுக்கு அவனால் விலை நிர்ணயம் செய்ய முடியலை. நச்சு விஷ உணவுகளை தயாரித்து கொடுக்கக்கூடிய முதலாளி பணக்காரனாக இருக்கிறான்னு சொன்னால் உயிரை விதைத்து கொடுக்கிற விவசாயி கோடீஸ்வரனாக தானே இருக்கணும், இல்லையே? என்றைக்கு விவசாயம் இந்த நாட்டில் தலை தூக்குகிறதோ அன்றைக்கு இந்த இந்தியா தானாக முன்னேறும். அப்துல் கலாம் கண்ட கனவு இந்தியாவாக உருவெடுக்கும். மொத்தத்தில் பிச்சைக்கார ஸ்வைப் மிஷினை வச்சு பிச்சை எடுக்கிறது பேர் வளர்ச்சி கிடையாது. பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதுதான் வளர்ச்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சிறந்த கவிஞர் ராஜலட்சுமி அவர்கள். இவர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்தவர். இவர் மாணவர்களின் பார்வையில் கலாம் என்ற தலைப்பில் கவிதை வாசிக்க வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராஜலட்சுமி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரியில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். எனது திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு தந்த முனைவர் அஜிதா அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மாணவர்கள் பார்வையில் கலாம். அன்பேந்தன் தாய் வயிற்றில் கருவானாய் கலாம் அவர்களை தமிழ் அன்னை மடியில் தவழ்ந்தாய் தமிழை வளர்த்தாய், தமிழ் அன்னை மடியில் தவழ்ந்தாய் தமிழை வளர்த்தாய். மண்ணில் விதையானாய் மாணவர்கள் மனதில் உருவானாய், மண்ணில் விதையானாய் மாணவர்கள் மனதில் உருவானாய். மரமாய் வளர்ந்து விண்ணை அடைந்தாய், அன்று விண்ணை நீ பார்த்தாய். இன்று மண் உலகமே உன்னை எதிர்பார்க்கிறது, இன்று மண் உலகமே உன்னை எதிர்பார்க்கிறது. வானில் பறக்கும் விமானம் நாட்டிற்கு கலாம் தந்த சன்மானம், வானில் பறக்கும் விமானம் நாட்டிற்கு கலாம் தந்த சன்மானம். கண்மூடினேன் கனவு வந்தது கண்டேன் கலாமே, ஒன்றல்ல இரண்டல்ல அதை சொல்வதற்கு எண்கள் அல்ல. கண்மூடினேன் கனவு வந்தது கண்டேன் கலாமே, ஒன்றல்ல இரண்டல்ல அதை சொல்வதற்கு எண்கள் அல்ல. மாணவர்கள் அனைவரும் கலாமாகவே வாழ்கின்றார்கள், மண்ணிலும் விண்ணிலும் கல் பதிக்கின்றார்கள். ரத்தினக்கல் அல்ல சரித்திரத்தின் கல், ரத்தினக்கல் அல்ல சரித்திரத்தின் கல். கண்டோம் கலாமே, இனி வாழ்வதும் கலாமாகவே, இனி வாழ்வதும் கலாமாகவே. மண்ணில் வாழ்ந்தவர் கலாம், மாணவர்கள் மனதில் வாழ்கின்றார் கலாம். எங்கும் கலாம், எதிலும் கலாம், எல்லாம் கலாம். வாழ்க கலாம், வளர்க உந்தன் சந்தனே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறந்த சமூக ஆர்வலர், பேச்சாளர், கவிஞர் என பன்முகம் கொண்டவர்தான் மணல்மேடு அரசு கலைக்கல்லூரி மாணவர் சத்தியப்பிரியன் அவர்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று வாழ்பவர். சிறந்த எழுத்தாளரான இவர் தரணியெங்கும் வாழ்வாங்கு வாழ தமிழ் வளர்தல் வேண்டும் என்று உரைப்பவர். நமக்காக அவர் உரைக்கும் கருத்துக்களை கேட்டு மகிழ்வோம், வாருங்கள். அன்னை தமிழுக்கும் என இன்று அன்னைக்கும் முதல் வணக்கம். கற்கண்டா இனிக்கும் செந்தமிழே, காவியங்கள் பல படைத்த கலைமகளே, முச்சங்கம் அமைத்து வளர்ந்த இளந்தென்றலே, இனிய அமுதே எந்தன் தமிழே, அறிவில் சிறந்த அறிஞர் கூடிய இவ்வரங்கில் பேச நல் அறிவை தருவாய என அன்னை தமிழின் துணை வேண்டி அரங்கில் வீட்டிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இது அழகான வரிகள் மட்டுமல்ல, ஆழமான விதைகள். இதை சொல்லிச் சென்றவர் விரல்களின் வரிகளை தந்து செல்லும் கவிஞனும் அல்ல,
மேடைகளில் பேசிச் செல்லும் பேச்சாளனும் அல்ல. தனது வரிகளை தன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியவர். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து தன் லட்சிய கனவில் வெற்றியை எட்டி பறித்த வெற்றியாளர். அரசு பள்ளியில் படித்து உயர்ந்த இடத்தை பிடித்து அறிவியல் உலகில் முடிச்சூடா மன்னனாக விளங்கியவர். காலங்கள் பல கடந்தாலும் நம் மனதை விட்டு கடந்து செல்லா பெயர்களில் இவர் பெயரும் உண்டு. ஆம், தமிழக மண்ணிலே உதித்து பல மரங்களையும் விதைகளையும் விதைக்கச் சொன்ன மனிதர் அப்துல் கலாம் பற்றி கலாம் ஒரு காலம் என்னும் தலைப்பில் இவ்வரங்கில் பேச விழைகிறேன். ராமேஸ்வரத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர்தான் அப்துல் கலாம். பள்ளி படிப்பை தொடர விடாமல் வறுமை வாட்டினாலும் சிறு வயதிலே வீடுகள் தோறும் செய்தித்தாள்களை விற்று தடைக்கற்களை தகர்த்தெறிந்தவர். காலம் கூட்டிச் செல்லும் பாதையில் கனவுகளை சுமந்து சென்ற கலாம் பள்ளி படிப்பு முடிந்ததும் டெல்லி சென்று தேர்வு எழுதினார், விமானப்படை மற்றும் தொழில்நுட்ப பிரிவுக்காக. விமானம் ஓட்டுவது இவரின் ஆசைகளில் ஒன்று. ஆனால் அது நிறைவேற ஆசையாக மாறியது அன்று. பாதுகாப்பு அமைச்சக நேர்முக தேர்வில் சிறப்பாக தேர்வானார். கலாமுக்கு விமானம் ஓட்ட முடியாமல் போனாலும் அவர் குடியரசுத் தலைவரான பின் போர்ஜெட் விமானத்தில் பயணித்தார். இவ்வாறு பயணித்த முதல் இந்திய குடியரசுத் தலைவரும் இவரே ஆவார். போர் விமானம், அணுகுண்டு சோதனை என இன்றைய அறிவியல் வளர்ந்து விட்டது. இத்துறையிலும் அவரின் பங்கு அன்றே மிளிர்ந்து விட்டது. இதனால் அனைவரின் பார்வையிலும் ஒருவித பயம் சூழ்ந்துவிட்டது. ஆம், இவரின் அணுகுண்டு சோதனையை கண்டு வியப்பிலும் பயத்திலும் சூழாத நாடுகளே இல்லை எனலாம். ஒரு நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சாதாரண குடிமகனமாகவே வாழ்ந்து சென்றவர் அப்துல் கலாம். இவர் அதிக நேரம் செலவிட்டது மாணவர்களுடன் உரையாடுவதில்தான். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தன் வாழ்நாளின் கடைசி நாளான இறக்கும் தருவாயில் கூட ஒரு கல்லூரியில் மாணவர்களுடன் உரையாடச் சென்றிருந்தார். தன் கனவு பாதையில் பல வெற்றிகளை கண்ட இவர் மாணவர்களையும் இளைஞர்களையும் கனவு காண சொன்னார். தூக்கத்தில் வருவது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் வருவதே கனவு என மாணவர்களை சாதனையாளர்களாக மாற தூண்டுதலை தன் சொற்பொருவில் அடிக்கடி செய்வார். இத்தகைய மாமனிதர் மரங்களை மண்ணில் நடச்சொல்லி மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் மனதில் மலர்ந்து நீங்கா இடம் பிடித்தவர் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. காலம் என்பது ஒரு பொன் போன்றது என அனைவரும் சொல்வார். அத்தகைய காலத்தை தக்க நேரத்தில் பயன்படுத்துவது ஒவ்வொரு மனிதனின் கடமை. கடைசியாக, கலாம் என்பது தமிழ் மண்ணில் உதித்த ஒரு மனிதனின் பெயர் மட்டுமல்ல. பறந்து விரிந்த அண்டத்தில் மிதக்கும் இந்த அகிலத்தில் மண்ணிலும் விண்ணிலும் பல சாதனைகளை செய்து வரலாறு என்பதில் ஏதோ ஒரு காகிதத்தில் இடம்பெறும் பக்கம் போல் அல்லாமல் மாபெரும் காலமாக மாறியவர்தான் அப்துல் கலாம். எனவேதான் கலாம் ஒரு காலம் என சொல்வதில் என் உள்ளம் பெருமிதம் கொள்கிறது. இத்தகைய மாபெரும் அறிவியலாளர் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் வி. விக்னேஷ் வாடிப்பட்டி, மதுரையைச் சேர்ந்தவர். இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் படித்து வருகிறார். சிறந்த பேச்சாளர், நல்ல கவிஞர். பல போட்டிகளில், பல கவியரங்குகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளார். இவர் எங்கும் கலாம், எதிலும் கலாம் என்ற தலைப்பில் நம்மிடையே கவிதை வாசிக்க வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விக்னேஷ். நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த முனைவர் அஜிந்தா அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய கவிதை தலைப்பு எங்கும் கலாம் எதிலும் கலாம். கனவு காணுங்கள் என்று சொல்லிவிட்டு கலைந்து விடாமல், கோவில் கருவறையிலும் நீங்கள்தான், கடைசி எல்லையான விண்வெளியிலும் நீங்கள்தான். கனவு காணுங்கள் என்று சொல்லிவிட்டு கலைந்து விடாமல், கோவில் கருவறையிலும் நீங்கள்தான், கடைசி எல்லையான விண்வெளியிலும் நீங்கள்தான். ஐயா, உம்மை வணங்குகிறோம். காலம் உன்னை கவர்ந்து கொண்டாலும் நினைவுகள் வழியில் உயிர் பெறச் செய்வோம். காலம் உன்னை கவர்ந்து கொண்டாலும் நினைவுகளின் வழி உன்னை உயிர் பெறச் செய்வோம். உம்மை உயிராய் எண்ணிய இளைஞர்களை
உம்மை உயிராய் எண்ணிய இளைஞர்களை கனவு காணுங்கள் என்னும் சொல்லால் உம்மை உயிராய் எண்ணிய இளைஞர்களை கனவு காணுங்கள் என்னும் சொல்லால் விண்கலம் ஏற்றியவர் நீரே. கனவு என்னும் கவிதையின் கருவாய் அமைந்து கனவு என்னும் கவிதையின் கருவாய் அமைந்து எங்கள் உள்ளங்களில் உருவாய் அமைந்தவர் நீரே. கனவு என்னும் கவிதையின் கருவாய் அமைந்து எங்கள் உள்ளங்களில் உருவாய் அமைந்தவர் நீரே. தெவிட்டாத தேன் போன்ற உன் பொன்மொழிகளால் தெவிட்டாத தேன் போன்ற உன் பொன்மொழிகளால் இமயத்தை அடைய செய்தவர் நீரே. தெவிட்டாத தேன் போன்ற உன் பொன்மொழிகளால் இமயத்தை அடைய செய்தவர் நீரே. விண்வெளிக்கு வித்திட்ட விண்கலமே விண்வெளிக்கு வித்திட்ட விண்கலமே எங்கள் நெஞ்சில் தோன்றும் என்றும் உந்தன் நினமே. விண்வெளிக்கு வித்திட்ட விண்கலமே எங்கள் நெஞ்சில் தோன்றும் உந்தன் நினமே. மரணமே உன்னை ஆட்கொண்டாலும் மரணமே உன்னை ஆட்கொண்டாலும் எங்கள் மனதில் தோன்றும் சிந்தனையும் நீதான். மரணமே உன்னை ஆட்கொண்டாலும் எங்கள் மனதில் தோன்றும் சிந்தனையும் நீதான். சொர்க்கத்தில் நீ சுடராயிருந்தாலும் சொர்க்கத்தில் நீ ஒரு சுடராயிருந்தாலும் மக்கள் மனதில் வாழும் சூரியனும் நீதான். சொர்க்கத்தில் நீ சுடராயிருந்தாலும் மக்கள் மனதில் வாழும் சூரியனும் நீதான். வாழ்க தமிழ், வளர்க உன் சிந்தனை. நன்றி. ஏவுகணை நாயகனே, ஈடில்லா பெருமகனே, பொக்கானில் குண்டு வைத்து புகழ்ச்சி அடைந்தவனே, முத்துபோல் தெரிக்கும் புத்தக வார்த்தைகளால் வர்ணிக்க வருகிறார் திருவிக அரசு கலைக்கல்லூரி கணினி அறிவியல் துறை மாணவி வர்ஷினி அவர்கள். வாழ்வழித்து வான் பொழிந்து வந்தது என் தமிழ், வளர்வது என் தமிழ், திக்கு முத்தமிழ், என்னை வாழ வைத்த செந்தமிழ், என் வீர அன்னை தமிழே உண்மை வணங்குகிறேன். அனைவருக்கும் முத்தான என் முதற்கண் வணக்கம். கடலை கொண்ட ராமேஸ்வரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து அறிவியல் மேதையாக அகழியில் பெயர் பெற்று இந்தியாவின் உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவியில் அமர்ந்து வளரும் இளம் தலைமுறையினர் முன்பூட்டும் சாதனைகளை படைக்க அக்னி சிறகுகளை தந்து ஒரு சகாப்தமாக திகழ்ந்த மண்ணின் மைந்தர், விண்ணின் விந்தவர், மக்களின் மனதை கொள்ளை கொண்டவர், எழுமையின் காப்பாளர், இளைஞர்களின் வழிகாட்டி, முன்னாள் குடியரசுத் தலைவர், இந்தியாவின் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம். அக்டோபர் 15ஆம் நாள் விஞ்ஞான உலகிற்கு வரப்பிரசாதமாய் ராமேஸ்வரத்தில் பிறந்து விஸ்வரூபம் எடுத்த மாமனிதர் பறவை பறந்ததைக் கண்டு தானும் பறக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அண்டை நாட்டை அலறச் செய்த அக்னி ஏவுகணை விண்ணில் செலுத்த திட்டமிட்டனர். அதற்காக பொக்ரான் பகுதியில் இருந்த கிராம மக்கள் எல்லாம் வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த ஏவுகணையை சோதனையை நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த போது வெளிநாட்டை சேர்ந்த சிலர் இத்திட்டத்தை முறியடிக்க திட்டமிட்டனர். அதற்கு தகுந்தாற்போல் சில இயந்திர கோளாறுகளினால் அன்றைய தினம் ஏவுகணையை விண்ணில் செலுத்துவது தள்ளி வைக்கப்பட்டது. கோளாறுகள் சரி செய்யப்பட்டு அதே ஆண்டில் மே மாதம் 1ஆம் நாளில் விண்ணில் செலுத்த முடிவு செய்த போது இயந்திரத்தில் கோளாறு மீண்டும் தடங்கல். இதனை அறிந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் முன்பொரு முறை கேலியும் கிண்டலும் செய்தது போல இம்முறையும் கேலியும் கிண்டலும் செய்தனர். ஏசுவோர் ஏசட்டும், போற்றுவோர் போற்றட்டும், தன் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்ற பாணியில் இயந்திர கோளாறினை சரி செய்து அதே ஆண்டு மே மாதம் 22ஆம் நாளில் விண்ணில் செலுத்த முடிவு செய்யப்பட்டது. இம்முறை வெற்றிகரமாக ஏவுகணையை விண்ணில் செலுத்தி விடலாம் என்று முழு உறுதியாக இருந்தார் கலாம். குறிப்பிட்ட நாளில் சரியாக காலை 7:10 மணிக்கு ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டது. எவ்வித சிக்கலுமின்றி கச்சிதமாக ஏவுகணை விண்ணில் பறக்கத் தொடங்கியது. 10 நிமிடங்களில் வரலாற்று சிறப்பு மிக்க விண் பயணத்தை நிகழ்த்தியது. அதன் மூலம் மாபெரும் வெற்றி கிட்டியது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியினால் நாடே பெருமிதம் அடைகிறது என்று அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி பாராட்டினார். தொடர்ந்து அன்றைய குடியரசுத் தலைவர் R. வெங்கட்ராமன் அளவற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அக்னியின் வெற்றி அமெரிக்காவை அலறச் செய்தது, நம் நாட்டை மிரட்டி பார்த்தது. இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் நம் நாடு சிறிது மஞ்சவில்லை. விண்வெளி சோதனையில் கலாம் குழுவினரின் மூலம் இந்தியா விஸ்வரூபப்படுத்தது. இதன் மூலம் இந்திய மக்களுக்கு பெருமைகளை தேடித்தந்தார் கலாம். அறிவு கொண்ட விஞ்ஞானி, அன்பு நெஞ்சம் கொண்டாயினி, அழகு என்ற 3 எழுத்தை அறிவு என்ற 3 எழுத்தால் வென்று மாணவர்களின் மனதில் நீங்கா இடம் கொண்டார். ஏவுகணை நாயகனை காலமும் சலாம் போடும் கலாம் ஐயா, வீசும் காற்று முன் புகழை பேசும் பெருமை கொள்கிறது நம் தேசம். இளைஞர்களின் எழுச்சி உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது, அதில் உந்தன் பெயரே கலாம் கலாம் என்று ஒலிக்கிறது. விஞ்ஞான புறா அக்னி சிறகோடு பறக்கிறது. செயற்கைக்கோளினால் இயற்கை அரணை எதிர்நீச்சல் போட வைத்த பாரதமே, இந்திய நாட்டை வல்லரசு நாடாக்க அயராது உழைத்த தேசப்பற்று ஓவியமே, உந்தன் மனிதன் நேயம் கண்டு மேகமும் சிரிக்கின்றதே. உயரம் தொட்டும் உலகம் சுற்றியும் எளிமை மாறவில்லையே, உங்களைப் போல் யாரும் இல்லையே. சோதனை உன்னை சோதித்து நின்றதும் உந்தன் அறிவியல் அறிவால் சாதித்து வென்றதும் சரித்திரம் சொல்கிறது கலாம் ஐயா.
1000 வருடமானாலும் உங்களது வரலாறு மறையப் போவதில்லை. வரலாறு படிப்பது எளிது, ஆனால் வரலாறு படைப்பது கடினம் என்னும் சொல்லை தகர்த்தெறிந்த வரலாற்று அவடியே, கனவு காணுங்கள் என்று கூறிய ஏவுகணை நாயகனை, என்றும் எங்கள் இதய சிம்மாசனத்தில் உங்களுக்கு நீங்கா இடம் ஒன்று என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலியை முழுமையாக கண்டு ரசித்த அத்துணை பயனர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த காணொலியை இனிதே ஒருங்கிணைத்து இயக்கி தந்த எங்களுடைய வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசையின் நிர்வாகியும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வு துறையின் தலைவருமான சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டிய பங்கேற்பாளர்களான சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி.